Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்தி சுருக்கம். பெண்களுக்கு ரூபாய் 3000 கிரெடிட் சொன்னதை செய்த பாஜக. மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிகள் லக்ஷ்மீர் மந்திர் என்ற பெயரில் பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டது. பழங்குடியின பெண்களுக்கு 1700 ரூபாய் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தலின் போது பாஜக வாக்குறுதி அளித்தது. அதன்படி ஆட்சிக்கு வந்த பின் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்திற்கு மாற்றாக அன்னபூர்ணா பந்தர் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் தொடக்க விழா முதல்வர் சுவேந்து அதிகாரி தலைமையில் நேற்று நடைபெற்றது. முதல் கட்டமாக 28 லட்சம் பெண்களுக்கு 3000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டது. அடுத்த 3 மாதங்களில் தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். பீகார் மருத்துவமனையில் தீ, 10 நோயாளிகள் பலி. பீகாரின் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இன்று அதிகாலை திடீரென தீ பற்றியது. தீயணைப்பு படையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் 10 நோயாளிகள் மரணமடைந்தனர். 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பலர் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. அப்பா வெளியே மகன் உள்ளே, பதவியை விட்டுக் கொடுத்ததற்கு கைமாறு. 2023 கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. 3 ஆண்டுகள் முடிந்த நிலையில் முதல்வராக இருந்த சித்தராமையா கடந்த 28ஆம் தேதி பதவி விலகினார். துணை முதல்வராக இருந்த DK சிவகுமாருக்கு முதல்வர் பதவி தரப்பட்டது. தேர்தலில் வெற்றி பெற்ற போதே யார் முதல்வர் என்பதில் இவர்களுக்குள் போட்டி நிலவியது. இருவருக்கும் ஆட்சியில் சரிபாதி ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக கூறி பிரச்சனையை முடித்து வைத்தது காங்கிரஸ் மேலிடம். அதன்படி 2ஆம் பாதி ஆட்சியை சிவகுமாருக்கு கொடுத்துள்ளார் சித்து. பெங்களூருவில் பதவியேற்பு விழா நடந்தது. கர்நாடகாவின் 24வது முதல்வராக சிவகுமார் பதவியேற்றார். ನಾನು DK ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿಯುತ್ತೇನೆಂದು ಮತ್ತು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಮತ್ತು ಅಂತಃಕರಣಪೂರ್ವಕವಾಗಿ ನಿರ್ವಹಿಸುತ್ತೇನೆಂದು ಭಯ ಅಥವಾ ಪಕ್ಷಾತೀತವಲ್ಲದೆ ರಾಗ ದ್ವೇಷವಿಲ್ಲದೆ ಎಲ್ಲ ಬಗೆಯ ಜನರಿಗೆ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮತ್ತು ಕಾನೂನಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ನ್ಯಾಯಯುತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ನನ್ನ ಅಜ್ಜ ಗಂಗಾಧರಜ್ಜನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಮಾಣ ಮಾಡುತ್ತೇನೆ. ಶ್ರದ್ಧಾಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. துணை முதல்வராக பரமேஸ்வராவும் மற்றும் 12 அமைச்சர்களும் பதவியேற்றனர். புதிய அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இடம்பெறவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. எனினும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் பெண்கள் இடம்பெறுவார்கள் என சொல்லப்படுகிறது. பதவியை விட்டுக் கொடுத்த முன்னாள் முதல்வர் சித்தராமையாவுக்கு கைமாறாக ராஜ்யசபா MP சீட் கொடுக்க காங்கிரஸ் மேலிடம் முன்வந்தது. ஆனால் அதை வேண்டாம் என சித்து மறுத்துவிட்டார். எனினும் கர்நாடகாவின் மேலவை உறுப்பினராக இருக்கும் சித்தராமையாவின் மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கேவும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். நல்லது இல்ல, விஜயை சீண்ட வேண்டாம், சிவகுமார்ட்ட சொல்லி வைங்க. மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் விஜய்க்கு நெருக்கடி தர வேண்டாம் என காங்கிரஸ் மேலிடத்தில் தாவேக தரப்பில் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: கர்நாடக முதல்வராக காங்கிரஸ் மூத்த தலைவர் சிவகுமார் நேற்று பதவியேற்றுள்ளார். தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என சமீப காலமாக இவர் பேசி வருகிறார். கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தமிழக முதல்வர் விஜய் அமைதியாக இருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சியில் தாவேக இருப்பதால் அணை கட்டுவதை தடுக்க முடியாது என்ற ரீதியில் சிவகுமார் பேசுகிறார். இது விஜய்க்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசு மீது டெல்டா விவசாயிகள் கோபத்தில் உள்ள நிலையில் கர்நாடக முதல்வர் சிவகுமாரின் பேச்சு கூட்டணி உறவுக்கு நல்லது அல்ல. எனவேதான் மேகதாது அணை விவகாரத்தில் நடக்கும் அரசியலை கர்நாடகாவில் வைத்துக் கொள்ளுங்கள்,
அது குறித்து என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளுங்கள், ஆனால் விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதமாக பேசாதீர்கள் என காங்கிரஸ் மேலிடத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். அங்கிருந்து சிவக்குமாருக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். காப்பி அடிக்கும் உதயநிதி, திமுக தலைவர்கள் அப்செட். தவிக தலைவரான முதல்வர் விஜய் போலவே வார இறுதியில் ஒரு மீட்டிங், 2 அறிக்கை என அரசியல் செய்ய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முதல்வர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய போது வார இறுதியில் சனிக்கிழமைகளில் சுற்றுப்பயணம் செய்தார். ஆளும் கட்சிக்கு எதிராக எப்போதாவது தான் அறிக்கை வெளியிட்டார். ஆனாலும் சட்டசபை தேர்தலில் தவிக வெற்றி பெற்றது. அதே பாணியில் அரசியல் செய்ய உதயநிதியும் ஆசைப்படுவதாக திமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் தெரிவித்தனர். அதன்படி வாரம் ஒரு நாள் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கவும், வாரத்துக்கு 2 அறிக்கை மட்டுமே விடவும் உதயநிதி திட்டமிட்டுள்ளார். அதனால்தான் திருச்சி கூட்டத்தில் திமுகவை முதல்வர் விஜய் கடுமையாக சாடியதற்கு உதயநிதி பதிலளிக்கவில்லை. முன்னாள் எம்எல்ஏ எழிலன், MP ராஜா ஆகியோரை வைத்து திமுக பதிலளித்தது. இப்படி 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து பதிலளித்தால் மக்களிடம் சேராது. எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பொறுப்பை ஏற்றிருக்கும் உதயநிதி பம்பரமாய் சுழன்று அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் முதல்வர் விஜய் மேற்கொண்ட அரசியலை உதயநிதியும் செய்ய ஆசைப்படுவது கட்சிக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். விஜய் கட்சியினர் இளைஞர்கள், ஆனால் திமுகவில் இருப்பவர்கள் நீண்ட அரசியல் அனுபவசாலிகள். எனவே இளைஞர்களை கவர சில திட்டங்களை செய்யலாம். ஆனால் மொத்த திட்டமுமே இளைஞர்களை நோக்கி இருந்தால் கட்சியை பலவீனப்படுத்திவிடும். எனவே ஏற்கனவே திட்டமிட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உதயநிதி முன்வர வேண்டும். ஆளும் கட்சிக்கு எதிராக தினசரி அரசியலில் செயல்பட்டால்தான் தோல்வியில் இருந்து திமுக மீளும் என்று அவர்கள் தெரிவித்தனர்.